லாஸ்ட் எபிசோடில் ஹன்லேலேருந்து கிளம்பி எப்படி நான் சர்ச்சூவில் வந்து ரீச் ஆனன்றதை பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். செம்ம பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்லீப்புக்கு அப்புறம் இந்த இடத்துலேருந்து கிளம்பி நம்ம பரலாச்லா பாஸ் வழியாக மணாலியை போய் ரீச் ஆகணும். कहीं गिर पड़ जाएगा कोई देखने वाला नहीं होगा। ऐसे गाड़ी के साथ साथ जाएगा तो गाड़ी वाला भी देख लेता है। बर्फ में गाड़ी उठती नहीं देता गाड़ी वाला नहीं होया वहां जो बाइक का गजब है जो पांग ये देख रहे उधर जाने के बाद मालूम हो रहा है। ठीक है आराम से जा रहे हैं। இந்த ட்ரக் டிரைவர் சொல்கிற மாதிரி நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் பரலாச்சி வழியாக போயிட்டு நம்ம மணாலி ரீச் ஆக முடியாது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் அங்கேயே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்ப ஆரம்பித்தேன். ஐயோ कब ओपन करेंगे मालूम? 12 बजे के करीब। 12 बजे 12 o'clock। हाँ ठीक है, मैं उधर जा रहे हैं, उधर वेट करेंगे। बाय। उधर कहाँ वेट करोगे? उधर मशीनें लगी है ना, उधर ठंड बड़ी है ना, उधर मैं इधर वेट करने के लिए किया पर मैं आराम से जाने के लिए थोड़ा टाइम लग रहा है ना। वो 12 o'clock आराम से जाने के लिए 12 o'clock का वो टाइम आ गया, मैं जा रहे हैं, मैं आराम से जा रहे हैं। आगे बर्फ पड़ी है कैसे जाओगे? मैं इधर वेट करेंगे, वो 2 डे इधर में 2 days I was waiting here only। आराम से वेट करें यहाँ जा तो उधर 12 बजे तक, 12 बजे छोड़ेंगे। ठीक है, थैंक यू। ஒரு வழியாக அந்த போலீஸ்கார அங்கிள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த வாட்டர் கிராசிங்கில் மாட்டிக்கிட்டேன். இந்த வாட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது. இன்னும் இந்த டே ஃபுல்லாக எவ்வளோ சேலஞ்சிங் இருக்க போகுதுன்றது ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. இந்த பரலாச்லா பாஸுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வரைக்குமே ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரைடாக தான் இருந்தது. எந்த ஒரு டிஃபிகல்ட்டுமே நான் ஃபேஸ் பண்ணலை. ரோடு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல நான் ஆல்மோஸ்ட் விழ போயிட்டேன். எப்படியோ பேலன்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன், இல்லைனா கண்டிப்பாக விழுந்திருப்பேன். அப்படி சப்போஸ் நான் விழுந்திருந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா என்னோடய பைக்கை லிஃப்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தர் கூட ஹெல்ப் வேணும். இந்த லாரியில் யாராவது இருப்பாங்க, சரி ஹெல்ப்பு கூப்பிடலான்னு சொல்லி ஹாரன் அடித்து கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே வரல. என்னோடய ஃபிங்கர்ஸ்க்கு ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால என்னோடய ஃபிங்கர்ஸ் ரொம்பவே ஃப்ராஸ்ட் பைட் வர அளவுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே விழுந்துடுவோன்னு ஒரு பக்கம் பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா இங்கே பிரேக்கு அப்ளை பண்ண முடியாது. சரி அப்படியே கியரில் போனாலும் பேக் வீலுக்கு க்ரிப்பு கிடைக்காம அப்படியே ஸ்கிட் ஆகுது.
ஸோ என்னோடய 2 பக்கமும் லெக்கை பேலன்ஸ் பண்ணி ஒரு வழியாக அப்படியே ஸ்லோவாக போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த லாரியில் யாருமே இல்லை, அது பிரேக் டவுன் ஆகி ஓரமாக நிறுத்தி வச்சுருக்காங்கன்றது. பரலாச்சில் பாசிலேருந்து கீழே இறங்கின கொஞ்ச தூரத்துலேயே வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷனில் பஞ்சர் போடுறதுன்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த இடத்துல ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஒரு வழியாக பஞ்சர்லாம் போட்டு முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஒரு சேஃபான இடத்துக்கு போக ஆரம்பித்தேன். இந்த ரைடு என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிடுச்சு. உங்களோட லைஃப்லேயும் இந்த மாதிரி ஏதாவது டிஃபிகல்ட் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ்லேருந்து கீழே இறங்கின உடனே ரொம்ப பசிக்க ஆரம்பித்தது. ஏன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அந்த பஞ்சர் போடுறதுலேயே ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக இந்த ஜிங் பார் ஹோட்டலில் கண்டுபிடிச்சி இதில் லஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். ஜிங் பார்
இந்த கிலாங் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ரிவர் சைடு கேம்பிங் பண்ணுறதுக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இன்னும் மணாலி ரீச் ஆகிறதுக்கு 70 கிலோமீட்டர் இருக்குது. கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே எப்படியும் ரீச் ஆகிடுவேன்னு நம்புகிறேன். இந்த ஒரு நாளில் நான் எல்லா விதமான கிளைமேட்லேயும் நான் ரைட் பண்ணிட்டேன். பரலாச்லா பாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ கேப் மவுண்டன்ஸு எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதரில் ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். கிலாங் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா வெதர் வந்து சன்னியாக மாறிடுச்சு. இப்போ நான் சிசுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெய்னியாக இருக்குது. நார்மல் மழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஐஸ் மழையாக இருக்குது. அப்படியே நம்மளோட ஃபேஸில் வந்து வைசர் ஃபுல்லாகவே டெபாசிட் ஆகிடுது அந்த ஐஸு. ஸோ நம்மளால் பார்க்க கூட முடியல. அந்தளவுக்கு செம்மையான ஒரு வெதர் கண்டிஷனில் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இந்த அட்டல் டனலோட லாங் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ்க்கு சிங்கிள் டியூப் டனலை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனில் இந்த மாதிரி டனல் மேக் பண்ணுறது நிஜமாலே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயந்தான். அதை ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஜம்மு ஸ்ரீநகரில் ஸ்டார்ட் பண்ண என்னோடய ரைடு இன்றைக்கி வந்து மணாலியில் வந்து எண்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் அட்வென்ச்சரான வீடியோஸ் நிறைய வெயிட்டிங்கில் இருக்குது. See you in another video. Bye. Take care.